ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பெர்ஃபெக்டான சூப்பர்பான டல்கோனா காஃபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் 3 நிமிஷத்தில் பண்ணி முடிக்க போகிறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம எம்இ ஸ்பைசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ ஒரு க்ரீமியாக அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருந்தது இந்த டல்கோனா காஃபி. ரொம்பவே சீக்கிரமாக பண்ணிட்டோங்க. இதுக்கு நான் பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் கலந்துக்கலாம். நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எவ்வளவு எடுக்கிறோமோ அதே அளவு ஒயிட் சுகர் எடுத்துக்கணுங்க. 2 ஸ்பூன் ஒயிட் சுகர். அப்புறம் தண்ணி அந்த பக்கம் நம்ம நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. நல்லா ஹாட் வாட்டராக இருக்கணும். 3மே சரிசம அளவுக்கு எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் ஆவி பறக்க 2 ஸ்பூன் தண்ணிங்க. இதே மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ ஒரு க்ரீமியாக அவ்வளோ அருமையாக வந்ததுங்க இது. இப்போ 2 ஸ்பூன் ஒயிட் சுகர், 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 2 ஸ்பூன் ஹாட் வாட்டர் கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்ப்ளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இவ்வளோ நாளாக நான் அப்படியே ட்ரை பண்ணாமல் விட்டுட்டேன். சரி செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அவ்வளோ ஒரு ஈஸியாக 3 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போவே பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வருது பாருங்கள். இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். என்னாலே நம்ம முடியல, இவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணி முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு 3 நிமிஷம் தாங்க மொத்தத்துக்குமே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இருக்குங்க. எப்படி வந்துருச்சு பாருங்கள். முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி வந்துருச்சு பாருங்கள். இந்த தண்ணி பதமாக இருக்க நீர்க்க இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணுங்க. அவ்வளோ ஒரு க்ரீமியாக சூப்பராக வந்திருந்தது. இப்போ ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கலாம். நான் தண்ணியை ஊற்றாமல் பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் ஜில்லாக வச்சுருக்கேன். அதையும் எடுத்துக்கலாம். இப்போ பால் சேர்த்துக்கலாங்க. பால் ஆல்ரெடி நான் கொஞ்சம் ஒயிட் சுகர் கலந்து தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். கொஞ்சமாக கலந்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம இந்த க்ரீமில் வேறு சுகர் சேர்க்குறதுனால நம்ம கொஞ்சமாக கலக்கிறது நல்லதுங்க. இப்போ இந்த க்ரீம் எடுத்து போட்டுக்கலாம். இந்த காஃபி க்ரீம் எடுத்து இதில் போட்டுக்கலாம். பார்க்கவே அவ்வளோ அழகாக டேஸ்ட் பார்த்துக்குங்க, சான்ஸே இல்லை. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது டேஸ்ட்டு. நம்ம இதை சாப்பிடும்போது இந்த ஸ்பூனை வச்சு நம்ம இந்த பால், இந்த க்ரீம் இது எல்லாமே நம்ம கலக்கி விட்டுட்டு தாங்க நம்ம இந்த டல்கோனா காஃபி சாப்பிடணும். இப்போ டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. நான் லாஸ்ட்டில் இதுக்கு மேலே சாக்லேட் பவுடர் தூவிட்டேங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. சூப்பர்ஃபான டல்கோனா காஃபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.